அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நான் சொல்லுங்க சாந்தி உண்டாகட்டும் சொன்ன கிடையாது. அப்ப அது அரபு மொழியில சொல்ற, இது தமிழ் மொழியில சொல்ற, அவ்வளவுதான். அரபு மொழி மார்க்கம் கிடையாது, தமிழ் மொழி மார்க்கம் கிடையாது. ஆனா மார்க்கத்தை அந்த மொழியில நமக்கு சொல்லி தந்துக்கிட்ட. அரபு மொழி, தமிழ் மொழி, ஆங்கில மொழி எல்லாம் மனிதர்கள் பேசிக்கொள்ற மொழியே அல்லாமல் அந்த மொழி மார்க்கம் கிடையாது. சாந்தி உண்டாகட்டும் என்று சொன்னாலும் அதான், அஸ்ஸலாமு அலைக்கும் என்றாலும் அதான். அப்போ ஒவ்வொரு மொழியில நாம ஒரு அர்த்தத்தை பல மொழிகளில நாம என்ன செய்யணும் சொல்லணும். அதிகமான மக்கள் மொழியில கற்றுண்டிருக்கிறதால அரபு மொழிய மொழிக்கம் என்றால் அது மார்க்கம் பண்ணி சொல்லி கட்டுப்பட்டிருக்காரு. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறார். அதிகமாக அரபு மொழியில ஏதாவது ஓதிட்டாலன்னா என்ன நடந்துட்டா இன்னைக்கு மார்க்க கடமை வேண்டி செஞ்சுட்டோம். அப்படி ஒரு புரிதல் கேள்வியா? அரபு மொழியில ஏதோ ஒன்று ஓதிட்டோம், ரெண்ட உடனே ஏதோ ஒன்று சொல்லிட்டோம், ஏதோ ஒன்று உச்சரிச்சிட்டோம்டா நாம மார்க்க கடமையோட செஞ்சிட்டோம் என்று நினைக்கிறவங்க அந்த அரபு மொழியால உச்சரிக்கப்பட்ட அந்த வசனத்திற்கு, அந்த சொல்லுக்கு தமிழ் அர்த்தம் என்ன விளங்காம, தமிழ் அர்த்தம் என்ன புரியாம சொல்லிட்டு, அப்ப அந்த மொழியா மார்க்கம். அரபு மொழி தெரிஞ்சா அவருக்கு மார்க்கம் தெரியும் என்று ஒரு அபிப்பிராயம் இல்லையா? நம்மளுடைய இல்லையா? அரபு மொழி தெரிஞ்சா அவருக்கு மார்க்கம் தெரியும். மார்க்கம் தெரிஞ்சது ஜன்னத்துக்கு போல இல்லையா? நான் சொல்ற விஷயத்தில் படிக்க நல்ல கலைங்க. அரபு மொழி தெரிஞ்சா அவருக்கு மார்க்கம் தெரியும். மார்க்கம் தெரிஞ்சா அவர் என்ன செய்வாரு? ஜன்னத்துக்கு போவார். மார்க்கம் தெரியும் அவருக்கு. அப்படி என்ன அரபு படிக்கவில்லை இருந்தாங்க ஜன்னத்துக்கு போதா? நமக்கு தான் அரபு தெரியும். நமக்கு அரபு படிச்சவங்க நீங்க ஜன்னத்துக்கு போலான்னு சொல்றாங்க. அப்படின்னா அரபிக்காரன் ஜன்னத்துக்கு வாசிக்கிறவா? புரியுதான சொல்றது? ஒரு மொழி மார்க்கம் கிடையாது. ஒரு மொழியில போயிட்டு அந்த மொழிதான் மார்க்கம் என்று மடத்தனமா நம்புறதால அந்த மொழியில நாம மொழிகிறது என்ன அர்த்தம் என்று நம்மளோட உள்ளத்துக்கு விளங்குறீங்க, உள்ள புரிகிற இடத்துக்கு வருகிறீங்க. அப்ப அரபு மொழி தெரிஞ்சவர்கள்லாம் மார்க்கம் போலாம்டா அரபிக்கார இருந்தாலும் நாங்க என்ன செய்யறோம்? அவங்க உங்களுக்கு தெரியாதா? அப்ப எங்ககிட்ட வந்து நீங்க ஜன்னத்துக்கு போலாம் சொல்றது. அப்ப உங்களுக்கு என்ன சொல்றோம், மக்களுக்கிட்ட என்னத்தை புரிய வைக்கும் என்கிறது உங்களுக்கே புரியும். ஆனா அரபு தெரிஞ்சதான் மார்க்கம் தெரியும், அரபு தெரிஞ்சவனுக்கு தான் மார்க்கம் புரியும் என்று அரப படிச்சு மார்க்கத்தை விளக்கிட்டு எங்கட பாஷையில எங்களுக்கு விளங்கப்படுத்திட்டாங்க. நாங்களும் போனாங்க வரைய நீங்க அரபு தெரிஞ்சதான் மார்க்கம் மூலம் என்ற ஒரு கருத்தை எங்களுக்கு மத்தியில வைக்கிறீங்க. ஏன்னா எங்களுக்கு எந்த மொழியில சொன்னாலும் புரியும். கதீர் 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 தத்துவம் முடியும். கதீர்ங்கிற அரபு சொல்லுக்கோ தமிழ்ல தத்துவம் முடியவே போய் நம்ம இல்லையா? கதீர்ங்கிறதுக்குள்ள என்னையாவது ஒரு சிந்தனையும் என்னையாவது ஒரு புரிதலும் நமக்கு வருதா? தத்துவம் முடியும். என்னடா தத்துவம்? என்ன அந்த தத்துவம் முடியவே? அந்த தத்துவம் என்று சொல்றது என்ன? அப்ப நம்முடைய தாய் பாஷையில நமக்கு புரிகிற மாதிரி தமிழ் அர்த்தத்தை தெளிவா தந்தா, தமிழ் அர்த்தம் நமக்கு புரியும்டா நமக்கு சிந்திக்கிற ஆற்றல் ஈக்கே மனுஷன். அப்ப அடிப்படையிலேயே மொழிய மார்க்கமாக்க கூடாது. மொழி மார்க்கத்துல தரப்பட்டு உம்முடைய மொழியில உம்முடைய அந்த கோங்கள் சமூகம் விளங்கிக் கொள்வதற்காக நாங்கள் அரபு மொழியில் இறக்கி வைத்தோம் என்று வேதவசனம் சொல்லி. உதாரணத்துக்கு சும்மா விளங்குறதுக்காக சொல்றேன். தமிழ் மொழி தெரிஞ்ச தமிழ் மக்களுக்கு மத்தியில நபி இறங்கினார். எந்த மொழியில மார்க்கத்தை சொல்லிப்பாரு? அவருக்கு ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் என்ன இறக்கிப்பார்?
உம்முடைய மக்கள் விளங்கிக் கொள்வதற்காக தமிழ் மொழியில நாங்க மார்க்கத்தை இறக்கி வைத்தோம். உம்முடைய மக்களுக்கு அதை உபதேசம் செய். அப்படித்தானே வரும். இப்ப மார்க்க மொழியா புரிபடுது என்ன சொல்றது? மார்க்கம் மொழி அல்ல. ஆனா ஒரு மொழினா நமக்கு மார்க்கத்தை சொல்லித்தது இல்லை. இப்ப இந்த புதுசா தொழில்நுட்பம் வந்துருக்கு. உங்களுக்கு ஒரு அரபு வசனம் இதுக்கு உங்களுக்கு தெரியாதா? அதுல கொண்டு போய் அந்த வசனத்தை அப்படியே தொட்டு அதுல கொண்டு போய் அப்படி வச்சிங்க, உங்களுக்கு விரும்பின மொழியில ஒரு ஒரு செகண்ட் உங்களுக்கு ஒரு மொழி வந்து அந்த மொழியை கொண்டு போய் அங்க வச்சு இப்ப காலப்போக்குல எல்லாமே ஒரு மொழியாக மாறுற அளவுக்கு இப்ப அந்த நவீன கண்டுபிடிப்பு AI மாத்திக்கிட்டு இருக்குது. அப்ப நான் இன்னைக்கு சொல்ல வர விஷயம் என்னடா, இந்த கதிரண்டு ஓவக்குள்ள உள்ளத்தில தத்துவம் உடையவன் என்கிற அந்த எண்ணத்தை உள்ளத்தில வச்சு ஓதுங்க, அதை நினைச்சு ஓதுங்க வேண்டா. அந்த சொல்லுக்கும் ஒரு தத்துவம் ஒரு தன்மை நம்மள உள்ளத்தில ஒரு மாற்றத்தை ஏற்படும். சும்மா கதிரண்டா அது மொழிச்சு. நான் நேற்று வந்து நான் இங்க பேசிட்டு இருக்கோம்ல, அதுக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த கிளிப்பிள்ளை சொல்லி கொடுத்துட்டோம். என்ன செய்வது? நம்ம ஒவ்வொரு நாளைக்கு கிளிப்பிள்ளை போக்குள்ளே வரக்குள்ளே கதையும் கதையறா அடுத்தது அது கதையும். இல்லாட்டி ஒரு 4 மாசம் கழிச்சா கதையிடும் இல்லையா? அது நாம சொல்லி கொடுத்ததை சொல்லுது அல்லாம என்ன சொல்லி கொடுத்தோம் என்று சொல்லி புரிகிற இடமும் புரிஞ்சிக்கிற நிலையும் அந்த விளங்கி போன்ற உள்ளமும் கிளி தெரியா. அப்ப நாம கிளியா? அப்ப நாம என்ன சொல்றோமோ, என்ன நம்மளோட நாவினால உச்சரிக்கிறோமோ, அந்த உச்சரிக்கப்படுற அந்த மொழிக்குரிய அர்த்தம் புரியாம, அந்த அர்த்தத்தை உள்ளத்துல விளங்காம நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படாது. நான் சும்மா உங்கள்கிட்ட இன்னைக்கு இருந்து அரியர் சந்திக்கு போங்க சொல்றேன் இல்லையா? அரியர் சந்திக்கு போங்க இல்லையா? ஏன் விளைஞ்சி அரியர் சந்திக்கு போங்க என்று சொல்லி அந்த சொற்கள் உங்களோட மனசில உங்களோட உள்ளத்தில பதுங்கி நான் சொன்ன உடனே என்ன சொல்றேன் என்கிற அர்த்தம் உங்களோட உள்ளத்துக்கு வழங்கி இதே விஷயத்தை ஆரம்பில சொல்றேன். என்ன இன்னொரு கஜல் என்ன சொல்றீங்க? இன்னொரு கஜல் என்ன சொல்றீங்க? ஏன் அதை அப்படி திரும்ப திரும்ப கேட்கிற? அர்த்தம் விளங்குது. அப்ப அர்த்தம் விளங்காம அரபு மொழியை உச்சரிச்சு என்ன பிரயோசனம் பண்ணுது? அரபு மக்கள் எல்லாம் நபி கொண்டாந்து வேதத்தை செல்லக்குள்ள அவங்களோட தாய்ப்பாசையான அரபு மொழியில் அந்த அர்த்தங்களை விளங்கினாங்களா? விளங்காம நபி சொல்றாங்க நான் உச்சரிப்பேன் எல்லாரும் மொழிவோம் ரெண்டு சொல்லி மொழித்தாங்க. இப்ப நாம தமிழ்ல ஏதாவது ஒரு வசனத்தை சொன்னா நமக்கு அதன் அர்த்தம் விளங்குதா இல்லையா? அதை நாம புரிந்து கொள்றோமா இல்லையா? அப்ப அதே மாதிரி அவங்களுடைய தாய்ப்பாசை அரபு மொழியில செல்லக்குள்ள அவங்க என்ன செய்வாங்க? அதை புரிந்து கொண்டிருப்பாங்க. புரிந்து அவர்களுக்கு பதில் சொல்லிட்டாங்க. அப்ப நான் இன்னைக்கு என்ன சொல்ல வாரேன்டா, இந்த ஒவ்வொரு நாளும் போதப்படுற அரபு வசனங்களை அறியாம நீங்களும் போதாது. அப்படி இல்லையா? ஓதி பிடிக்கிறதுக்கு பிறகு இன்னும் ஓதின இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் என்று அந்த அர்த்தத்தை வச்சு ஓதக்குள்ள நாம அரபு மொழியில இந்த மொழிச்சொலை கொண்டு தமிழ் அர்த்தம் இந்த விஷயம் தான் உள்ளத்துல என்ன செய்வோம்? புரிஞ்சுக்கிற இடம் புரிஞ்சுக்கிட்டு செய்வோம். இப்ப கதீர் ஓதினோம் என்ன தத்துவம் முடியும். அப்ப நேற்று நாம ஒரு விஷயம் ஓதினும் லாயிலாக இல்லவா அது நம்ம சம்பந்தமாக பேசல. நம்ம நாளைக்கு சம்பந்தமா பேசுவோம். வளமையா சொல்ற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். உங்களுக்கு தேர்த்தினாலும் பரவாயில்ல. தீய குணங்கள் அத்தனையும் சிறுக்கில் இருந்தே பிறப்பவை. வேறு காண்ற ஒரு தன்மை உள்ளத்தில இருந்தா அங்க அதிகமாக தீய வெள்ளங்களும் தீய குணங்களும் ஏற்படும். அப்படி ஏற்படுற நிலை வரக்குள்ள ஷைத்தானுடைய அருவரத்திற்கு போதை சம்பந்தப்பட்ட எல்லா வழக்கமும் அங்க வரும். அப்படி ஒரு போதையில சம்பந்தப்பட்டு ஒரு போதையோட நாம வழக்கத்தில ஈக்க வேண்டாம், போதையை நாம பாவிக்க வேண்டாம். நாமளே நினைச்சுக்கலாம் நம்மளோட கொஞ்சம் செய்தா சம்பந்தப்பட்டிருக்கா, கூடவே நம்மளோட கொஞ்சம் செய்தா இருந்து
இந்த போதைக்கு நம்மள அடிமையாக்குறான் என்று விளங்கு. நாம யாரும் போதைக்கு அடிமையானாக்கவில்லை. நம்மள அடிமையாக்குறவன் கூடவே இருக்கிற சைத்தான். ஏண்டா அவன் தான் அந்த வேலையை நம்மளை செய்விக்க வைக்க என்று எம்.எஸ். அப்துல்லா அவர்கள் எழுதின பாடல் போட்டிருப்பார். வெறுட்டிடும் ஷைத்தானின் வேலை. அப்ப போதையோட பாவிச்சுக்கிட்டு அந்த போதையோட சம்பந்தப்பட்டுக்கிட்டு தரிக்காங்கிற பாதையில ஒருத்தன் போறான்டா, முதல் அவன் எதை நிப்பட்டணும்? அவன் தொடர்ந்து போதையை பாவிச்சுக்கிட்டு தரிக்காங்கிற பாதையில இருந்தா அவனுக்கு விளங்குது தரிக்காண்ட அந்த பாதையில எங்கே விளங்குது. அவன் வேற ஏதோ ஒரு நோக்கத்திலே என்ன செய்யறான்? அந்த போதையோட சம்பந்தப்பட்டு இருக்கணுங்கிறத நாம் படைக்கொள்ளலாம். ஏன்? அது ஷைத்தான அருவதத்தக்க செயல். வெறுட்டிடும் ஷைத்தானின் வேலை. நான் எழுதிக்க முன்னுக்கு நீங்க ஓடமாடா கூட போட்டோ இருந்தா போட்டோ எடுத்து வச்சுக்கணும். அப்ப அதை நம்மட வேலையா நம்மளோட கூட இருக்கிற ஷைத்தான் செய்ய வைக்கானா? அப்ப போதையோட சம்பந்தப்பட்டு இருக்கிறவன் கற்றவன் அல்ல, ஆனா கூட கற்றவன் ஒருத்தன் இருக்கான். அப்ப அவன் யாரை பின்பற்றாதியமா? ஷைத்தானை பின்பற்றான். இறை உறவு இல்லாதவன் இன்சானா? அப்படி என்ன? இறை உறவு ஒன்று உள்ளத்திலே இருந்தா அவன் இன்சானா? இன்சான் மணி இறை உறவு ஒன்று இருக்கணும், அவன் இன்சான் மனிதன். இறை உறவு இல்லாதவன் இன்சானா? அவன் இருதயத்தில் இருப்பவன் ஷைத்தான். அப்ப ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க அந்த செயலை வெறுட்டிடும் ஷைத்தானுடைய அந்த போதையை பாவிக்கிறவன் யாரோட உதவி வச்சிருக்கான்? அப்ப அவன் யாரை பின்தொடர்றான்? அவன் தான் சும்மா கொஞ்ச நேரம் இருந்தா டக்குன்னு ஒரு எண்ணத்தை தருவாயிலே ஒரு கஞ்சா வந்து அடிய நல்லா அடிக்குமே. யார் அவன் செய்கிறானா? கூட இருக்கிற அவன் சொல்றானா? அவன் சொல்றான். மதாவர்கள் வாழ்வு போதையில் ஊறிய போதகர் வாழ்வு. வழங்குறவங்க நான் சொல்றது, நான் புஸ்தக பாடல சொல்றேன். அதனால இது சம்பந்தமா நாளைக்கு நான் பேசுவேன். ஏன் காரணம் வேண்டாம்? போதையிலிருந்து நீங்க விடுபடலையா? போதையிலிருந்து நம்மளோட உள்ளம் பாகுபடலையா? போதையிலிருந்து விடுபடுற நிலை நமக்கு வரலையா? தீய குணத்திலிருந்து நாம விடுபடல என்று அர்த்தம். ஏதோ ஒரு தீய குணம் அங்கே பெரிய நல்லவன் போல நடிக்கலாம், நடிகர் திலகமாக தெரியலாம். ஆனா நம்மளோட உள்ளம் என்ன செய்யும்? நம்மளோட உருவத்தில காட்டி தரும், மறைக்க முடியாது. அப்ப அங்க என்ன இருக்கு? போதை என்கிற பாவனை இருக்கு. சாராயம், கஞ்சா, சிக்கரட் எண்ணியாவது ஒன்று இல்லையா? அவனால் இருக்க முடியாது. அங்க யார் இருக்கா? வெறுட்டிலும் ஷைத்தானின் வேலைகள். இறையுறவில் அங்க அந்த இருப்பிடம் ஷைத்தானுடைய இருப்பிடம். இதை ஏகத்துவ பாடல் மூலமாக எம்.எஸ். அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தெளிவாக விளக்கின வசனங்களை நாங்க இங்க போட்டிருக்கோம் பாருங்க. அதனால நாங்க கேட்பே போட்டிருக்கிறோம். முடியுமான அளவுக்கு போதையை தவிங்க, போதையை குறைங்க. அப்படித்தான் கொஞ்ச நாள் போத இல்ல மாட்டி போட்டு உங்களோட வாழ்க்கையை திரும்பி பாருங்க. ஒரு இருட்டுக்குள்ளவா திரும்பி ஒரு போதையோட சம்பந்தப்பட்டு நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்குவா அது அவ்வளவும் அந்த அதோட பழக்கத்தோட இருக்கக்குள்ள முடிபடாது. அது அவ்வளவு இருக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருக்கு. விட்டு போட்டு ஒருக்கா அந்த போதையோட இருந்த காலங்களை ஒரு விப்பி திரும்பி பார்த்தீங்க, இருட்டுக்குள்ள வாழ்ந்து வந்திருப்பையே ஒரு நிதானம் இல்லாத அறிவில் இருக்கு. அப்ப தரிகா என்கிற இந்த பாதையில, இந்த தரிகா என்கிற இந்த வழியில போறவரை முதல் நிப்பாட்ட வேண்டிய, நிறுத்த வேண்டிய விஷயம் போகை. இதை நிறுத்தாம, இதை நீக்காம உள்ளத்தை சுத்தப்படுத்திட்டு நடிக்க வருவான். அந்த நடிப்பை எங்களுக்கு தெரியும், எல்லாம் நாங்களும் பிடிச்சிருக்கோம். பகலைக்கு எல்லாம் கஞ்சா குடிக்கிற
இரவைக்கு தரிக்கிறாங்க, பாதைக்கு அடிக்கிறேன், மகளுக்கெல்லாம் சாராயம் அடிக்கிறேன், இரவைக்கெல்லாம் தரிக்கிறாங்கிற வழியிலேயே போற. நடக்கவே நடக்காது. வெறுட்டிடும் ஷைத்தானின் வேலை. கஞ்சா கல்லவின் மஸ்ஜிதில் போதை வெறுட்டிடும் ஷைத்தானின் வேலை. அவர்கள் உள்ளத்தில ஷைத்தான் இருக்கும். அவர்கள் எந்நேரம் அவர்கள் சிந்தனை போதலையா? எப்பதான் நேரம் கிடைக்கும் ஒரு சிக்கன பத்து, எப்படா ஒரு கட்டு கிடைக்கும் கஞ்சா, எப்படா வேலையை விட்டு கொடுப்போம், ஒரு சாராய பொத்தலை என்ன செய்வோம், உடப்போம். அங்க யார் இருந்து கிடைச்சவர்தான்? அவரை நான் கெட்டவன் என்று சொல்லல. அவரை கெடுக்கிறவன் அவர்கள் உள்ளத்தில உறவாக இருக்கிறான். அவனோட உறவு வச்சு நிற்கிறாரே. மின சின்னத்தி வந்தா இன்சிலையும் ஜின்னிலையும் கண்டா சிரிக்கான் என்று வேற சொல்லும். அப்படி இருக்கிற அவன் அவரோட உறவாய்க்கான். அவன் என்ன என்ன செய்யறான்? அவர் நிதானம் இல்லாம தெளிவில்லாம ஏதோ ஒரு போதைக்கோ ஊற வச்சு மயக்கி, நான் கெடுப்பேன், இன்சையும் ஜின்னையும் கெடுப்பேன் என்று கெடுத்து நரகத்தை நிரப்புவேன். நிச்சயமா அவரோட வாழ்க்கை நரகமாய். அவர் ஜன்னத்துல வாழ்ற மாதிரி நல்லா இருக்க வேண்டும் இங்க காட்டு வருவாங்க. எங்களுக்கு வேலை சொல்றது அதனால நம்ம போதை அடிச்சுக்கிட்டா தாயிட்ட வயிற்றுக்கு இருந்து வந்தோம். வந்த உடனே பக்கத்துல சிகரெட் பக்கெட் நடந்து விளங்குதா? அப்ப அதனால அதை விட்டு நீங்கக்கூடிய தீய குணங்கள் அத்தனையும், போதை அடிக்கிறது தீய குணம் இல்லையா? கஞ்சா அடிக்கிறது தீய குணம் இல்லையா? சாராயம் பிடிக்கிறது தீய குணம் இல்லையா? சிறுக்கிலிருந்து பிறப்பவை அவன் செய்கிறவன் இந்த உள்ளத்தில் என்ன இருக்கு? சிறுக்கிரிக்கு வேறு காண்ற தன்மை இருக்கின்ற இந்த பாடல் உணர்த்துது நமக்கு. இது நம்முடைய உஸ்தாது சொன்ன பாடல். இதை நாம நடைமுறைப்படுத்துற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வார மாதிரி அமையணுமா இல்லையா? ஒரு காலம், ஒரு சூழல், ஒரு விஷயம் தெரிஞ்சா அந்த நேரத்திலிருந்து நாம பக்குவமானமா இல்லையா? இல்லை, அவருக்கு பைத்தியாரம் சரி இல்லையா? நாம வந்து அடிக்க வேண்டியதானண்டா திரும்ப வந்துட்டானே. யார் அவரா? உறவு, அவனோட உறவு. நீங்க அதிகமாக்க வரீங்க. சிக்கரத்தை அடிக்கலாம் முடியாது. நாம 2 பேரும் 10 இருந்தா நாம 2 பேரும் ஒதுக்குவோமா இல்லையா? கஞ்சா அடிக்கிறாங்களோட அதிகமா சேர மாட்டேன். கஞ்சா அடிக்கிறார்கள் அவன் வேற யார் பக்கத்தால ஒதுக்கிடுவான். இப்படி அந்த நண்பனாகிற யார் யாருன்னு பாத்தீங்களா? நண்பனா இருக்காத யார் யாருன்னு பாத்தீங்களா? ஏன் நண்பனாகிறது? அது அவன் இருக்கான் கூட. அவன் நீங்க 2 பேரும் ஒற்றுமை இருந்தா தைரியம் வச்சுங்க. 2 அவங்களோட வாழ்க்கைய உயர்த்துறானா, அவங்களோட வாழ்க்கைய கெடுக்கானா? அவர்கள் வாழ்க்கை கெடுபடக்குள்ள குடும்பமும் கெடுபடி. குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கை கெடுபடி. மொத்தத்துல கொஞ்ச நாள் பார்த்தா குடும்பம் சீரழிஞ்சு போய் சீரற்ற வாழ்க்கையோட தெரியும் பாருங்க. அங்க பார்த்தா ஆணி வேறங்க நிதானமாக முடிவெடுக்கிற தகமையில குடும்பத்தில் உள்ள முக்கியம் இல்லை. அப்ப எடுக்கிற முடிவெல்லாம் நிதானம் இல்லாத முடிவு. நிதானம் இல்லாம எடுக்கிற முடிவால நல்ல சூழல் ஒன்று குடும்பத்தில் ஏற்படுமா? அப்ப எங்க நின்று சைத்தான் விளையாடுற பார்த்துக்க. எங்க நின்று அந்த குடும்பத்தை பிரிச்சு இன்னைக்கு ஒரு நரகத்தை, ஒரு துன்பத்தை, ஒரு துயரத்தை ஏற்படுத்துறானுங்கிறது நீங்க கவனி. அப்ப அதனால கண்ணால காணாத அவனை சைத்தாண்ட உருவத்திலாம் மனிதன் உருவத்திலாம் காணலாம். சிந்தனையை குழப்புவோம் சைத்தானின் உருவம் என்று சொல்லி அந்த விஷயத்தை நாம ஏதோ இன்சில ஜின்னில என்கிற அந்த உருவத்திலாம் காணும். தெரிய வழங்குத நான் சொல்றது. அப்ப அதனால பழமையா சொல்ற மாதிரி இன்றைக்கும் கொஞ்சம் சொல்லிடுறேன். முதல் தரீக்கத்துங்கிற இந்த பாதையில போறேடா
வெற்றி பெற்றவர்களின் பாதைகள்டா தரீக்கத்துல் முஃப்லிஹீன், வெற்றி பெற பாதை. இந்த பாதையில போறேன்டா, இந்த பாதையில பயணிக்கிறேன்டா. நீ உங்களோட உடலை சுத்தம் பண்ணுங்க, கை கால கழுவுங்க, நல்லா புளிங்கன்னு நான் சொல்லல. ஏனென்றா நீங்க உடலால போற பாதை இல்லை. ஆனா சுத்தமா இருக்கணும், உடலை வச்சுக்கணும். ஆனா தரீக்கத்துங்கிற இந்த பாதை அல்லாஹ்வை நெருங்கி சேர்க்கிற சிதறத்துல் முந்தகா வரைக்கும் நீங்கள் பயணிச்சு லிகா என்கிற நிலையை பெற ஒரு நேரான பாதை. இந்த பாதையால போறதுக்கு உள்ளம் சுத்தமா, உள்ளத்தை சுத்தப்படுத்தும். அகப்பர் சுத்தம் அல்லாஹ்வின் அருளின்றி அகப்பர் சுத்தம் யாருக்கும் கிடையாது. அவ ஈனைக்கு உள்ளத்தை சுத்தப்படுத்துற, உள்ளம் சுத்தமாகிற இடத்துக்கு நாம மாறையில முதல் இடத்திலிருந்து விடுபடணும். போதை என்கிறது கண்டிப்பா விடுபடும். இது நான் இப்ப உங்களுக்கு பேசுற போதையில கஞ்சா, சாராயம், சிகரெட்டு இப்படியான மஸ்து பாவனைகள், போதனை இந்த பாவனையை தான் இப்ப பேசிட்டு இருக்கேன். இன்னும் செல்வம் புகழில் செருக்குறும் உள்ளம், செல்வம் புகழில் செருக்குறும் உள்ளம் ஷைத்தானின் தரிப்பிடம். பொருளும் புகழும் காக்கும் என்ற போதையில வாழாதீர்கள். அதுவும் போது அதை நம்ம இப்ப பேசுங்க, நான் பேசுவோம் நாளைக்கு நாளைக்கு அதையும் பேசுங்க. போதனை விளைத்த விஷயம். நீங்க கண்டிப்பாக போதையை உடனும் எனக்கு விருப்பம் இல்லை. கண்டிப்பா நீங்க போதையோட ஈக்கணும் விருப்பம் இல்லை. உங்களோட விருப்பம் சொல்ற கடமை சொல்லி, உங்களோட குடும்ப சூழல், உங்களோட பிள்ளைகளோட சூழல் எல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படணும். ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை உங்களோட வீட்டில் அமையணுமா, முதல் நீங்க நாம நிதானமா, நாம முதல் அங்க அந்த சூழலை எப்படி நிக்கணும். ஒரு நிதான அறிவு, நிதான சிந்தனை, ஒரு நிதானமா எடுக்கிற முடிவுல நிக்கணும். இல்லையா நாம கஞ்சா பாவிக்கிறால இருந்தா, நாம கஞ்சாவை அடிச்சு போட போய் வீட்டை நின்று எடுக்கிற முடிவு நிதான முடிவா? சிகரெட் பாவிக்கிறால இருந்தா, சிகரெட் அடிக்கடி என்று பகலைகளை அடிச்சு போட்டா போய் நின்று எடுக்கிற முடிவு நிதான முடிவா? இன்னைக்கு எடுக்கிற முடிவெல்லாம் சீரான முடிவு. அவகையெல்லாம் சீரா வாழ்ந்திருக்காங்க என்று சரித்திரம் இருக்கா? நான் இவ்வளவு நாள் கஞ்சா அடிச்சு எந்த குடும்பத்தை சீரா வாழ வச்சிருக்கேன் ஒரு தெரிஞ்சலும். ஏன் சரித்திரம் இல்லாத வாழ்க்கைக்கு போவான்? ஏன் சரித்திரம் இல்லாத வாழ்க்கையை யோசிப்பான்? ஏனென்றால் அது சைத்தானுடைய வேலை. நம்மள கூட இருக்கிற சைத்தான் தான் என்ன செய்வான்? என்ன நம்ம நம்மள போதையில வச்சுக்க பார்க்கலாம். எந்த நம்ம நம்மள போதையில வச்சிருந்தா லேசா கெடுக்கலாம். அவன் அல்லாட்ட சவால் விட்டானா இல்லையா? இன்சைன்ட் மீனா கெடுப்பேன், கெடுத்து நரகத்தின் நிரப்புவேன் சொன்னா இல்லையா? அதுக்கு நாம நிதானத்துக்கு வந்துடக்கூடாது. தெரியுமா ரகசிய விளங்க சொல்றது? நம்ம கொஞ்சம் நிதானம் வந்துட்டு நாம சிந்திக்க ஆரம்பிச்சிடும். சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம், நாம என்ன செய்வோம்? மனுஷனாயிடும். அப்ப அவன் நம்மள மனுஷனாகாம சிந்திக்க விடாம, சிந்திக்க தெரியாத மனிதன் மிக கொடிய மிருகம் என்று சொல்லி அவன் சிந்திக்கிற இடத்துக்கு வந்துட்டோம்னா மிருக நிலையிலிருந்து மனுஷனுக்கு வந்துடும். வாழ்றது சைத்தானுக்கு பிடிக்குமா? அவன் என்ன செய்வான்? நிதானம் இல்லாம காலையில விடியற பொழுது முதல் கனவு என்ன? உழைக்கிறதா, இன்றைக்கு எப்ப எந்த நேரத்தில ஒரு போதையை ஏத்துறதா? அப்ப நாம வாழ்ற வாழ்க்கையில பூரணமா நம்மளோட மைண்ட், நம்மளோட சிந்தனை நிதானம் இல்லாம கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து கொஞ்சம் போதையோட இருந்த நம்மளோட வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்க, அவ்வளவு இருக்கு. அதுக்கு எடுத்த எந்த முடிவுமே சரியான முடிவாக இருக்கு. நான் சிக்கல் அடிச்சாதான் எனக்கு எல்லாம் முழங்கும், போதை அடிச்சாதான் எனக்கு எல்லாம் முழங்கும். பைத்தியாரன் சைத்தான் இருக்கிறான். தெரியவனுங்களா? அது அருவருத்தக்க செயல், சைத்தான் வெறுக்கிடும் வேலை. போய் அதை ஒருக்க பார்த்துட்டு போகும். அதனால அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அதை விட்டு நம்மளால முடியும் அளவுக்கு நம்ம வெளியே வரப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போம். ஏனென்றால் அதுல இருந்து வெளியே வராம அடுத்த தியானத்திலேயோ அல்லாஹ்வை நினைவுபடுத்துற திக்ரிலேயோ
சலாத்திலேயோ ஈடுபட முடியாது. இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். மானக்கேடான காரியத்தையும் தீய காரியத்தையும் தொழுகை தடுக்கும். ஒருத்தர் நமக்கு தொழுகிற மாதிரி தெரிகிறேன், ஆனா தீய காரியங்கள் செய்கிறேன். அப்படியெல்லாம் அவர்கள் தொழுக அந்த தீய காரியத்திலிருந்து அவரை தடுக்க, தீய காரியத்திலிருந்து அவரை விடுபடுற மாதிரி அந்த தொழுகைக்கு சக்தி வருது. அவரு தடுத்துக் கொள்வாருன்னு அந்த வசனம் சொல்லுது. ஆனா தொழுகிறவரை மானக்கடான காரியத்தை அடுத்து நீ செஞ்சுக்கிட்டு போற, அப்பதான் அசர் தொழில்ப்பேன், அப்பதான் மாறி தொழில்ப்பேன். வெளியே வந்தா அப்ப வேதம் சொல்லுது தொழுகையாகிறது தீய காரியத்தையும் மானக்கேடான காரியத்தையும் தடுக்கும் என்றா அவரு தொழுக இல்லாட்டி தொழுகையாளி மாதிரி நமக்கு காட்சியில தொழுக தடுத்திருக்கா? தடுக்காம அவரு போய் அங்கால தொழுகையை முடிச்சுட்டு போய் திரும்ப சிகரெட்டு கஞ்சாவும் படிக்காரண்டா அவர் நம்ம கிட்ட வேஷம் போடுறாரு விளங்கலையா? குர்ஆன் வேத வசனத்தின்படி தடுக்கல்லவா? அப்ப அவர்கள் தொழுகையால் தான் ஏற்றுக்கொள்ளலவா? ஏற்றுக்கொள்ளாத தொழுகைக்கு சக்தி இருக்கா? சக்தி இல்லை. அப்ப அது தடுக்கல. திரும்ப போய் அவர் தீய காரியத்தை செய்கிறாரு, மானக்காரன் காரியத்தை செய்கிறாரு. 10, 20, 30, 40 வருஷம் போதையில் ஊறிய போதகர் வாழ்வு படுகுழி ஆகுதடா. அங்க எவ்வளவுதான் இருந்தாலும் அங்க உள்ளம் எங்க இருக்கும்? படுகுழி நரகத்திலே இருக்கும். அவர் வெளியே பார்க்கறதுக்கு தான் என்னமோ நமக்கு அப்படி தெரியாது. அதனால நான் சொல்ற விஷயத்த உங்களுக்கு ஒரு புத்திமதிக்காக சொல்றேன். ஏன்னா நம்மள இன்னும் இருக்கிற ஏரியாவுல அதிகமான மக்கள் போதையோட சம்பந்தப்பட்டிருக்காங்க. நான் இன்னைக்கு 26 வருஷத்துக்கு காலமே நான் இன்னைக்கு இருக்கேன். எனக்கு தெரியும் 25 வருஷத்துக்கு மேலதிகமா நான் இந்த ஏரியாவுல இருக்கேன். நான் வரக்குள்ள இந்த ஏரியாவுல போதையை தவிர வேற ஒன்றுமே இல்லை. போதை அடிக்கிற கஞ்சா அடிக்கிற இடம் இந்த ஏரியா தவிர்வாங்க. நான் எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ பார்த்துருக்கேன். அதனால நான் என்ன சொல்ல வாரேன்டா, இந்த தரிக்கத்துங்கிற இந்த பாதைக்கு நம்மளோட உள்ளம் போறையண்டா, இந்த வழியால நாம போகணும்டா. நம்மளோட உள்ளத்தை முதல் சீர்படுத்தும். உள்ளத்தில இருந்து இந்த போதை சம்பந்தப்பட்ட விஷயங்களை முதல் வர நாம விடலாம். உரையடைய விட்டு வேணாம். தொடர்ந்து பாவிச்சையாது திடீரென்று விடக்கூடாது. முதல் என்ன செய்யலாம்? குறைக்கலாம். குறைச்சி கொஞ்ச நாள் வரக்குள்ள இது செய்யப்படும் பாருங்க, அது இயல்பா விடுபடும். அதை விடுபடுறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு பயிற்சி வந்திருக்கேன். அந்த பயிற்சியை நீங்க செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா காலப்போக்குல இயல்பா விடுபடும். உங்களோட அதுக்கு பிறகு உங்களோட உள்ளத்தை திரும்பி பாருங்க, அது எப்படி இருக்குமே. நாம இருக்கு மேல அடுத்தடுத்த இதுகள்ல நாம பேசுவோம். சரியா? சரி.